கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, சேலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 70க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதிய ஆட்சியராக MS பிரசாந்த், புதிய காவல் கண்காணிப்பாளராக ரஜத் சதுர்வேதி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி காவல் ஆய்வாளர் ஆனந்தன் வழக்கு பதிவு செய்து கள்ளச்சாராய வியாபாரிகள் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது சகோதரர் தாமோதரன், மனைவி விஜயா ஆகியோரை கைது செய்தனர். இந்த சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக கண்டித்து வருகின்றன. இதனிடையே வரும் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக அறிவித்துள்ளது. பலியானோரின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அரசு திட்டங்கள் மூலம் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி தரப்படும் என அறிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, எந்த சம்பவம் நடைபெற்றாலும் அதிகாரிகள் தான் பலிகடாவா? அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வதுதான் நடவடிக்கையா? கள்ளச்சாராயம் குடித்து செத்தால் ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் என்பது தவறான முன்னுதாரணம். தேர்தல் அரசியல் மட்டும்தான் தமிழகத்தில் நடக்கிறது. தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவேன் என திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. அது என்னவானது என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பலி குறித்து அதிமுக, பாமக, நாம் தமிழர் மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. கள்ளச்சாராயமும் திமுகவுடைய அடிமட்ட தலைவர்களும் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை ஒரு வீட்டை சோதனை பண்ணாங்க. திமுகவுடைய ஸ்டிக்கர் இருக்கு, அந்த வீட்டில் கள்ளச்சாராய பாக்கெட் இருக்கு. அதுவும் இது ஏதோ கிராம பகுதியோ மலை பகுதியோ இல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைநகரத்தினுடைய மைய புள்ளியில், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 150 மீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து 200 மீட்டர், இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. உள்ளே சென்று மருத்துவர்கள்ட்ட பேசும் பொழுது யாரெல்லாம் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 3-4 எபிசோட், அதாவது 2-3 நாட்களாக குடித்திருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லி இருக்கின்றார். நேற்று காலையிலே முதல் உயிர் காலை 6:10க்கு முதல் உயிர் போனதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இது 3 நாட்களாக யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களோ 2-3 பாக்கெட்டு வேறு வேறு காலகட்டத்திலே அவர்கள் அருந்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு நேரத்தில் இது நடந்ததாக தெரியவில்லை. சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் இந்த கள்ளச்சாராயம் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவக்குவதாக கடந்த பிப்ரவரியில் அறிவித்த நடிகர் விஜய் இதுவரை அரசியல் ரீதியாக எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்து வந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்துள்ள கள்ளச்சாராய பலி சம்பவம் குறித்து தனது முதல் அரசியல் கருத்தை தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள சம்பவத்திற்கு அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுவதாக கூறி விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இது தவிர கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விஷ சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு குறித்து தீர விசாரிக்கவும் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டும் இவ்வழக்கு CBCID வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும், சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் பி. கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிட்டுள்ளேன். இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மார்ச் 31ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ராவோஹன் என்ற பெயரில் பெண்ணியவாத கருத்துக்களை முன்வைப்பதாக கூறி ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களையும் இந்துக்களின் நம்பிக்கையையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ராமாயண நாடக கலை நிகழ்ச்சி நடத்திய மும்பை IIT கல்லூரி மாணவர்களுக்கு தலா ரூபாய் 1.2 லட்சம் அபராதம் விதித்து கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படும் ஜிம்கானா விருதுகளை வழங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 ஜூனியர் மாணவர்களுக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட விடுதி வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சி குறித்த புகார்கள் வந்த நிலையில் விரிவாக விசாரணை நடத்திய பின்னரே கல்லூரி நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது. சர்வதேச யோகா தினமான இன்று யோகா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். அவ்வகையில் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடைபெறும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் 7000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து பீகாரில் இடஒதுக்கீடு வரம்பை 50%இலிருந்து 65% உயர்த்துவதற்கான திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பீகாரில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 43%, பட்டியலின மக்களுக்கு 20%, பழங்குடியின மக்களுக்கு 2% உயர்த்தப்பட்டது. இந்த இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் தலைமை நீதிபதி வினோத் சந்திரன் தலைமையிலான ஹைகோர்ட் டிவிஷன் அமர்வில் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் சாசனம் வழங்கிய சம உரிமையை இந்த திருத்த சட்டம் பின்பற்றவில்லை என்பதால் 65% இடஒதுக்கீடு வழங்கும் திருத்தத்தை ரத்து செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார். ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியான கோபிச்சந்த் ஹிந்துஜா வங்கி, எண்ணெய் வர்த்தகம் உட்பட பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளார். இவரின் சகோதரர்களில் ஒருவனான பிரகாஷ் ஹிந்துஜா குழுமத்தின் பல்வேறு பணிகளை கவனித்து வருகிறார். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் உள்ள இவரின் மாளிகையில் வேலை செய்த இந்திய பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமல் ஏமாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு நீதிமன்றத்தில் 3 இந்திய தொழிலாளர்கள் மனு தாக்கல் செய்ததை அடுத்து ஹிந்துஜா குடும்பத்தினர் மீது மனித கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வீட்டு செல்ல பிராணியான நாய்க்கு ஆண்டுதோறும் 8 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுவதாகவும், ஆனால் நாளொன்றுக்கு 15 முதல் 18 மணி நேரம் வேலை செய்த தங்களுக்கு 7 சுவிஸ் பிராங்க்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் 660 ரூபாய் மட்டுமே சம்பளமாக வழங்கப்பட்டதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இந்த வழக்கில் அவர்களுக்கு ஊதியம் தவிர தங்கும் இடம், உணவு உள்ளிட்டவை ஹிந்துஜா குடும்பத்தினரால் கொடுக்கப்பட்டது என்றும் ஊதியத்தை மட்டும் இங்கு கணக்கிடக்கூடாது என்றும் ஹிந்துஜா தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வழக்கில் 33 கோடி ரூபாய் வரை தொழிலாளர்கள் தரப்பில் இழப்பீடு கூறப்பட்டது. விசாரணை முடியும் பட்சத்தில் ஹிந்துஜா குடும்பத்தினருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பயணம் மேற்கொண்டுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் அதற்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியாவிடம் இருந்து பெறும் நோக்கத்துடன் இந்த பயணம் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ரஷ்யா மற்றும் வடகொரியா யாராவது தாக்குதல் நடத்தினால் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவது என்று ஒப்பந்தம் செய்துள்ளன. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியாவிடம் இருந்து பெறும் நோக்கத்துடன் இந்த பயணம் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக வடகொரியாவுக்கு அணு ஆயுதங்கள் உள்ளிட்டவை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை ரஷ்யா வழங்கும் என்றும் கூறப்படுகிறது. 1 மணி நேரம் என்று திட்டமிடப்பட்டிருந்த புட்டின் மற்றும் கிம் உடனான சந்திப்பு 2 மணி நேரம் வரை சென்றது. இங்கிலாந்தின் லண்டனில் ஆண்களுக்கான ATP டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இத்தொடரின் நம்பர் 1 அந்தஸ்து பெற்ற இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி ஆஸ்திரியாவின் லூகஸ் மைல்டர், அலெக்சாண்டர் எர்லர் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை போபண்ணா ஜோடி 6-4 என கைப்பற்றியது. தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அடுத்த செட்டையும் 6-4 என வசப்படுத்தியது. 57 நிமிடம் மட்டும் நடந்த போட்டியின் முடிவில் போபண்ணா ஜோடி 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது.